காலை வணக்க நேயர்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாத்தாத் பரபிரம்ம தஸ்மை குருவேன். பாபாவின் அருள் எல்லோருக்கும் இன்று கிடைக்கட்டும். மாயை என்பது ஒருவன் தன் கண்முன்னே மக்கள் இறப்பதையும் இன்னும் சிலர் நோயால் பிடிக்கப்படுவதையும் காண்கிறான். ஆனால் அவன் தனக்கு இறப்பே இல்லை என்று தான் நம்புகிறான். இதுவே ஒரு அறியாமையின் அடையாளம்தான் ஆகும். இத்தகைய பேர் இறந்து கொண்டிருக்கும் போது தங்களுக்கும் மற்றும் மரணம் இருக்காது என்று ஒருவன் எப்படி நம்ப முடியும்? நிலையற்ற நிலையானதாகவும் நிலையானதை அழிக்கக்கூடியதாகவும் நினைப்பதற்குத்தான் இந்த மாயை காரணம். கனவுகள் போன்ற அதாவது நுட்பமான அனுபவங்களை கூட மாயையினுடைய விளைவுதான். நாம் இந்த கனவுகள் எல்லாம் விதவிதமான விஷயங்களை கண்டு அனுபவிக்கிறோம். ஆனால் அவை அனைத்தும் கனவு நிலையில்தான் மட்டுமே உண்மையாக இருக்கின்றன. அவை விழித்திருக்கும் வேளைகளை இந்த மறைந்து விடுகிறது. நாம் அவற்றை கனவு விழிப்பு என்றுதான் புறக்கணிக்கப்படுகிறோம். ஆனால் விழிப்பு நிலையில் உண்மையற்ற ஆகிவிடுகிறது. சில சமயங்களில் கனவு நிலையோட எதை கொண்டு அஞ்சினமோ அதுவே விழித்திருக்கும் போது அச்சத்தை ஏற்படுத்துவதில்லை. இது மாயைதான் இயல்பு மற்றும் அதன் ரகசியமாகும். வாழ்க்கை ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வது நாம் சாதாரணமல்ல. ஆனால் இது ஒரு மாயை தான். மாயை என்பது எதுவும் தெரியாது போல் தெரியும், ஆனால் தெரிகின்ற போல் தெரியும். அதுதான் மாயை. அதுதான் ஒரு சொல்லுகின்ற வார்த்தை என்பது காணாமல் போகிறது. வந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று சொல்லுகின்றமே, இந்த உடலானது உடம்பில் இருக்கும் ஆத்மா எங்கே போகின்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அறிவில்லாய்வர். ஆனால் உடம்பு பூமியில் இருக்கிறது, உயிர் ஆத்மா எங்கோ போயிடுது. இதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நடித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ்ந்து மடிந்து நாம் தியாகத்தை மேற்கொள்கிறோம். இதுதான் இந்த லௌகிக வாழ்க்கை. இன்றைய தினம் பாபாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம்.